வணக்கம். மார்க்கெட் மீண்டும் அப் 24,500 550 சரியா 534 எக்ஸாக்டாக சொல்ல போனோம். 105 பாயிண்ட்ஸ் அப்பு. கடைசியாக ஒரு ஹாஃப் அன் ஹவர் கீழே விழுந்துச்சு. இன்ட்ராடே ஸ்விங் வந்து நல்லா இருந்துச்சு. இன்ட்ராடே ஸ்விங் வந்து இன்றைக்கி க்ளோஸ் டு 200 பாயிண்ட்ஸ். 105 தான் வந்து க்ளோஸு பாயிண்ட்ஸு. ஆனால் இன்ட்ராடே ஸ்விங் வந்து 200 பாயிண்ட்ஸ். கடைசி ஹாஃப் அன் ஹவர் மார்க்கெட் கீழே இறக்கி இருக்கிறாங்க. 76 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, இன்னமும் நம்ம அந்த கம்ஃபர்ட் ஜோனில் தான் நிற்கிறோம். ஆனால் ஃபஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அந்த லெவலை வந்து க்ராஸ் பண்ணி நிற்கிறோம். 24,400 500 லெவல்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி க்ளோஸ் ஆன லெவல் 24,534 ரைட். ஸோ அடுத்த இலக்கு அப்சைடில் நேற்று ஆப்ஷன் டேட்டாஸ் பிரகாரம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சொன்னால் 24,800. ஸோ அதுக்கு மேலே வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் வந்து கம்ஃபர்ட் ஜோன்னு. ஏன்னா ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து கையில் இருக்கும். ஸோ டெஃபினெட்லி அந்த 100 ரூபா வந்து அவங்களுக்கு லாஸ் இருக்காது. ப்ரீமியம் ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ டெஃபினெட்லி எனிதிங் அபவ் 24,800க்கு மேலே போச்சுன்னு சொன்னால் கம்ஃபர்ட் ஜோன் கிடையாது. பயங்கரமான ஷார்ட் பொசிஷன்ஸ் கவர் ஆகும். நீங்கள் ஒன்றும் இல்லை, நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் நான் வந்து சார்ட் நான் காட்டல. அண்ட் 75 மினிட்ஸ் சார்ட்டை எடுத்து பாருங்கள். இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பிரேக் ஆகி நெக்லைனை பிரேக் ஆகி நிற்கிது. முதல் இலக்கு க்ளோஸ் டு அபவுட் 24,800 அந்த ஜோன், அதுதான் நம்மளோட இலக்கு போட்டிருந்தோம். இரண்டாவது இலக்கு வந்து 25,250 25,250. ஸோ இதுதான் இலக்கு ஒன்று. நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 193 பாயிண்ட்ஸ் க்ளோஸ் டு அபவுட் 200 பாயிண்ட்ஸ் வந்து ப்ரீமியமில் இருக்குது. இன்ட்ராடே ஸ்விங் வந்து 540 பாயிண்ட்ஸ் இன்ட்ராடே ஸ்விங். அண்ட் க்ளோஸ் ஆனது வந்து 493 பாயிண்ட்ஸ். பியூட்டிஃபுல்லாக இன்றைக்கி வந்து மார்க்கெட் பேங்க் நிஃப்டியில் நிறைய பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணிச்சு. யூனியன் பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா, கெனரா பேங்க், பஞ்சாப் நேஷ்னல் பேங்க், இது எல்லாத்தையுமே 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து சொல்லியிருந்தோம். பப்ளிக் செக்டர் பேங்க் செம்ம ஸ்ட்ராங்காக நிற்குது. அண்ட் ஹெச்டிஎஃப்சி அந்தளவுக்கு ஸ்ட்ராங் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனாலும் ஹெச்டிஎஃப்சி நல்லா தூக்குச்சு. ஏன் தூக்குச்சு? இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் எம்எஸ்சிஐ இண்டெக்ஸ் ஃபண்டு ரைட். அது வந்து ரீபேலன்ஸ் ஆச்சு டிசம்பர் மாதம். அந்த ரீபேலன்ஸ் ஆன ஃபண்டுனால தான் உள்ளே வந்துச்சு. பேசிக்கலி ஹெச்டிஎஃப்சி வீக்காக தான் இருந்துச்சு. ஞாபகம் வச்சுங்க, அதுக்கான அந்த ப்ரீவியஸ் லெவல்ஸை வச்சு நம்ம சொல்லுவோம்ல, அந்த லெவலில் பிரேக் ஆனது வந்து 2000 இலக்கு இருந்துச்சு. 2000 போக மாட்டேங்குது. அப்போ அந்த மொமெண்டம் கிடையாது. எக்ஸ்ட்ரா ஃபண்டு வந்தனால சரி போ, அது வந்து மோர் ஆஃப் பேசிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அது எப்படியா இருந்தாலும் உள்ளே வந்திருக்கும். வந்தனால என்ன ஆச்சுன்னு சொன்னால், நிறைய பேர் பாட்டம் லெவலில் எக்ஸிட் ஆகிறதுக்கு பதிலாக ஹையர் லெவலில் வந்து எக்ஸிட் ஆகிருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து ஆசைப்பட்டு ட்ராப் ஆகிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நீங்கள் எடுத்து பாருங்கள், இன்றைக்கும் வந்து 0.9% தான் அப்பா இருக்குது. ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் கான்ட்ரிபியூட்டர்ஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அது வந்து மேலே தூக்கி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒன்று. ரெண்டாவது வந்து ரிலையன்ஸ் வந்து இன்றைக்கி ஓரளவு கான்ட்ரிபியூட் பண்ணிச்சு. அதுவும் வந்து 0.9. ஹெச்டிஎஃப்சி ஃபஸ்ட்டு ரிலையன்ஸ், அடுத்தது ஹெச்டிஎஃப்சி. இவங்க தான் வந்து மேஜர் கான்ட்ரிபியூட்டர் ஃபார் தி நிஃப்டி. இந்த 105ல் வந்து எப்படி பார்த்தாலும் இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து ஒரு 40 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, இன்னொன்று இன்ட்ரெஸ்டிங், கடைசி ஹாஃப் அன் ஹவரில் கிரானியூல்ஸ் இந்தியா வந்து 10% கீழே வந்துச்சு. பெரிய வால்யூமோட பெருசாக கீழே வந்துச்சு. டெக்னிக்கலாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இட் வாஸ் கோயிங் அப். அண்ட் வீக்லி சார்ட்டில் வேவ் 3 முடித்து வேவ் 4 வரணும். ஆனால் இவ்வளோ பெருசு கீழே உழுவுன்றதை எதிர்பார்க்கல. வேவ் 4 சாதாரணமாக உழுவும், பட் டிப்பிக்கலாக ஒரு பெரிய ஃபாலாக வந்திருக்கு. 10.5% தலைவருக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க யூஎஸ் FDA. அவங்க அந்த ஃபார்மா கம்பெனிஸ்க்கெல்லாம் இருக்குல்ல, இங்கே வந்து பூச்சி இருந்துச்சு, கற்பம்பூச்சி இருந்துச்சு, இங்கே தூசி இருந்துச்சு, இது மாதிரி ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் நோட் பண்ணுறதுக்கு இது காரணம் இல்லை. பட் ஜென்ரலாக அவங்க வந்து விசிட் பண்ணுவாங்க, ஃபேக்ட்ரி விசிட் பண்ணும்போதும் சுத்தமாக இல்லை, இது இல்லைன்ற ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் நோட் டவுன் பண்ணும்போதும் அது வந்து ஒரு நெகட்டிவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் அது மாதிரி ஒரு விசிட் பண்ணி எங்களோட ஸோ ஃபேக்ட்ரியில் வந்து சில ஒப்பீனியன் கொடுத்துருக்குறாங்கன்னு இவங்க வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு டிக்ளேர் பண்ணும்போது டப்புன்னு கீழே விழுந்துச்சு லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவரில். கிரானியூல்ஸ் இந்தியா இன்றைக்கி வந்து மேஜர் நெகட்டிவ் சைடில் இருந்துச்சு. அதானி போர்ட் ஆகட்டும், அதானி என்டர்பிரைசஸ் ஆகட்டும், அதானி என்டர்பிரைஸோட நல்லா இருக்குது. அதானி போர்ட் வந்து இன்றைக்கி க்ளோஸ் டு அபவுட் 5.5% அப்பாக இருக்குது. பியூட்டிஃபுல்லாக
அந்த கேப் ஃபில் பண்ணிடுச்சு. ஒன்று. ரெண்டாவது, டே சார்ட்டில் வந்து இட் வாஸ் எ ஃபால். இது வந்து வேவ் 3 வேவ் 4 போய் மேலே வேவ் 5 கீழே வரணும். பட் வீக்லி சார்ட்டில் வேவ் 4 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ப்ரைஸ் கரெக்ஷனும் முடிஞ்சிச்சு, டைம் கரெக்ஷனும் முடிஞ்சிச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கான ஹை, மறுபடியும் நான் சொல்கிறேன், இன்றைக்கான ஹை வந்து டேக் பண்ணிச்சுன்னு சொன்னால் பேட்டர்னே வந்து டே சார்ட்டில் முடிஞ்சு போயிடும். டவுன் சைடுக்கான ரிஸ்க் ஜாஸ்தி இருக்காது, மோர் ஆன் அப் சைடு இருக்கிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது ஞாபகம் வச்சுங்க. இட் இஸ் மோர் ஆஃப் எ டிரான்சிட் ஏரியா. நாளைக்கான சார்ட்டை வச்சு உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு அதானி போர்ட். ப்ராபப்ளி ஒரு 3 to 6 months வியூ பாயிண்டில் வந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சால் வாங்கலாம். பட் நாளைக்கு வந்து இன்னையோட ஹையை வந்து அதுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகணும். வெயிட் பண்ணி பார்க்கலாமே. யூபிஎல் பற்றி சில நியூஸ் இருந்துச்சு நேற்று. இன்றைக்கி வந்து 1.3% அப்பாக இருக்குது. கெமிக்கல் செக்டாரில் அவங்க நல்லா பண்ணியிருக்கிறாங்க. எப்படி நம்மளோட கிரானியூல்ஸ் இந்தியா கீழே விழுந்துச்சோ, தீபக் நைட்ரேட்டும் அதே மாதிரி கீழே விழுந்திருக்கு. ஷார்ட் கவரிங் முடிஞ்சு போச்சு. 4.5% வந்து இன்றைக்கி டவுன் சைடு வந்து வந்திருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்றது பார்க்கணும். அதே மாதிரி மணப்புரம் ஒன் மோர் ஸ்டாக்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொல்லியிருந்தோம், ப்ரீவியஸ் ஃபால் வந்துருந்துச்சு, மறுபடியும் மேலே போகுது, டவுன் சைடுக்கான ரிஸ்க் நிறையா இருக்குன்றது நம்ம சொல்லியிருந்தோம். ஷார்ட் கவரிங் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் டவுன் சைடை வந்து எவ்வளோ தூரம் வரலாம். வருன்றதை நான் சொல்ல, வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் ஞாபகம் வச்சுங்க, திஸ் இஸ் நாட் எ டைம் டு ஷார்ட், பட் டெஃபினெட்லி டைம் டு எக்ஸிட்ன்றது வேணால் போடலாம், இல்லை ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் வேணால் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது ஒன்று. ஏஞ்சல் ஒன் அதுவும் வந்து இன்றைக்கி 4.8% வந்து அப்பு, 5%ன்னு வச்சிங்களேன். ஏன்னு சொன்னால் ஏஞ்சல் ஒன்ல வந்து ஒரு ஃபியூ டேஸ் பேக்கு அவங்களுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஆரம்பிக்கிறதுக்கான பர்மிஷன்ஸ் கிடச்சிருக்கு. ஏற்கனவே வந்து ஒரு 45 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஏஞ்சல் ஒன்னும் உள்ளே வந்திருக்கு. அட்வான்டேஜ் என்ன, அவங்கள்ட்ட நிறைய புரோக்கர்ஸ் இருக்கிறாங்க. அந்த புரோக்கர்ஸ்ட்டை பாசிவாகவே டே இதில் போடுறா, இதை போடு, இதுன்னு சொல்லிட்டு அவங்களால ஃபண்டை வந்து மொபிலைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஒன்று. ரெண்டாவது, கம்ஃபர்டபிளி 8-10,000 crores ஃபார் தியர் லான்ச் வந்து ஈஸியாக பண்ண முடியுமா? அடுத்த 3 monthsல வந்து ஒரு 8-10,000 crores உள்ளே எடுத்துகிட்டு வர முடியுமா? ஈஸியாக எடுத்துகிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்பயுமே நியூ ஃபண்ட் உள்ளே வருதுன்னு சொன்னால் அதுக்கான ப்ரோக்கரேஜ் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரக்சரை வந்து ஜாஸ்தி கொடுக்கலான்னு சொல்லி செபி ரூல்ஸ் இருக்குது. ஸோ இவங்க ஜாஸ்தி ப்ரோக்கரேஜ் கொடுக்கும் போதும் நேச்சுரலி நிறைய புரோக்கர்ஸ் வந்து அதை ப்ரமோட் பண்ணுவாங்க. நம்ம என்ன ஞாபகம் வச்சுருக்கணும், நம்ம 100 ரூபா போடுறோம், 100 ரூபாவில் வந்து புரோக்கருக்கு வந்து ஒரு 1-1.5% கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அந்த 1-1.5% என் கணக்கில் தான் எடுக்கிறாங்க, எனக்கு வர வேண்டிய லாபத்துலேருந்து தான் எடுக்கிறாங்க. அந்த ஒரு ரீசன்னால் தான் எப்பயுமே வந்து என்எஃப்ஓ நியூ ஃபண்ட் ஆஃபரிங் எந்த என்எஃப்ஓலையும் வந்து போடாதீங்கன்னு நம்ம சொல்கிறது. ஏன்னு சொன்னால் ஃபண்டு ஒரு பழைய மியூச்சுவல் ஃபண்டு அவங்க வந்து என்எஃப்ஓ வராங்க, அந்த என்எஃப்ஓக்கு வந்து மார்க்கெட்டிங்க்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபண்டு கொடுப்பாங்க, அது ஒரு எக்ஸ்ட்ரா பர்சன்டேஜ் அலௌடு. இதே இது வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு நியூ கம்பெனினாலே அவன் வந்து ஜாஸ்தி கொடுக்கலான்றது ஒன்று இருக்குது. ப்ளஸ் என்எஃப்ஓ வரும்போது அதில் இன்னும் கூட ஜாஸ்தி கொடுக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணோம், எப்பயுமே வந்து ஒரு கம்பெனி என்எஃப்ஓ லான்ச் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். எல்லா புரோக்கர்ஸும் எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரும் அதை வந்து ப்ரொமோட் பண்ணணுன்னு விருப்பப்படுவாங்க. எப்பயுமே வந்து நீங்கள் வந்து வாங்கணுன்னா லிஸ்ட் ஆகிற அன்றைக்கே வந்து பெருசாக என்எவி ஏறிடாது. ஸோ வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம ரீஎன்டர் பண்ணிக்கலாம். இது மனசில் ஞாபகம் வச்சுட்டு அதுக்கப்புறமா என்எஃப்ஓவில் போகணுமா வேணாமான்றது நீங்கள் முடிவு பண்ணிங்க. டெக்னிக்கல் சார்ட் நான் வந்து பார்க்காத நம்ம வந்து சர்ப்ரைஸ்ன்னு நம்ம சொல்லக்கூடாது. கேபிஐடி ரைட், கேபிஐ டெக்னாலஜி வந்து இன்றைக்கி வந்து 6.5% அப்பாக இருக்குது. டாடா எலக்ஸியும் வந்து 5.6% அப்பாக இருக்குது. 2 சார்ட்டுமே நான் பார்க்காத வந்து நான் கமெண்ட் கொடுக்க விரும்பலை. பட் இன்றைக்கி லாங் பில்டப்பில் வந்து இந்த 4 ஸ்டாக் வந்து வந்திருக்கு. 4-5 ஸ்டாக்கு நம்ம எடுத்துக்கலாம் ப்ரிடாமினென்ட்லி கண்ணுக்கு தெரிஞ்சு. ஒன்று வந்து கேபிஐடி, இன்னொன்று வந்து டாடா எலக்ஸி, அதானி போர்ட், யூனியன் பேங்க், ஏஞ்சல் ஒன், ஐஜிஎல். இவங்க எல்லாருமே வந்து லாங் பில்டப்பில் வந்திருக்கு. இன்றைக்கி ஷார்ட் பில்டப்பில் வந்து அஃப்கோர்ஸ் இந்த 2 ஸ்டாக் நிச்சயமாக வந்து ஆகணும். ஒன்று வந்து கிரானியூல்ஸ் இந்தியா, இன்னொன்று வந்து தீபக் நைட்ரேட், அண்ட் தென் வி ஆர் டாக்கிங் அபவுட் மெட்ரோபோலிஸ். ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டோட நிலவரம். இன்னொன்று, நேற்று நம்ம ஏற்கனவே பேசிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம், ருப்பி வீக் ஆகிட்டே வந்துகிட்ருக்கு. ருப்பி வந்து நேற்றோட லெவலை வந்து ப்ரீச் பண்ணிச்சு.
இன்றைக்கி வந்து 84.90 இன்ட்ராடே லோ, ரைட். அண்ட் ரைட் நவ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 84.67 வச்சுங்களேன், 3 பைசா தான். 3 பைசான்றது பெரிய விஷயம், ஞாபகம் வச்சுங்க. கரன்சியை பொறுத்த வரைக்கும் 84.67 இதில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ருப்பியை பொறுத்த வரைக்கும் சொல்லியாச்சு. கோல்டை பொறுத்த வரைக்கும் இன் ருப்பி டேர்ம்ஸ் 24 கேரட் ஹோல்சேல் ரேட் கோல்டு வந்து 7,870 அந்த லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 92,400 லெவலில் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இதுதான் வந்து நிலவரம். இன்றைக்கி ஸ்டாக் அனலைஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு முடிஞ்சால் ஜோஹோ மீட்டிங்கில் யார் யாரெல்லாம் அட்டன் பண்ணாங்க அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் நான் கொடுக்குறேன். அண்ட் நாளைக்கு ஈவினிங் வந்து டெஃபினெட்லி சார்ட்ஸை வச்சு நிறைய விஷயத்த நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நாளைக்கான ப்ரோக்ராமில் டெஃபினெட்லி நிறைய சார்ட்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். என்ன நேர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.